தமிழ்நாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு 100% இணையத்தில் பதிவேற்றம். புதுச்சேரி உள்பட 8 மாநிலங்களில் 100% பதிவேற்றம் செய்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விநியோகம் செய்யப்பட்ட எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களில் 551 விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவில்லை. மொத்தமுள்ள வாக்காளர்களில் 818 பேருக்கு எஸ்ஐஆர் படிவம் விநியோகம் செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு உள்பட 6 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 14ஆம் தேதிக்குள் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாது. எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்த வழக்குகள் மீது ஜனவரி மாத இறுதியில் தீர்ப்பு. பிரதான வழக்குகள் மீது வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகள் தமிழ்நாடு முழுவதும் தொடக்கம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் முதல் நிலை சரிபார்ப்பு தொடங்கியது. மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம். விடுபட்ட மகளிர் பயனடையும் வகையில் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போடி அருகே மனைவி மைத்துனரை படுகொலை செய்த அமமுக கிளைச் செயலாளர் பிரதீப் தந்தையுடன் தலைமறைவு. டிஎஸ்பி சுனில் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வரும் போலீஸ். அமமுக நிர்வாகி பிரதீப் வீட்டில் இருந்த பொருட்களை மனைவி எடுக்க சென்றபோது இரு குடும்பத்தினரிடையே கைகலப்பு. ஆத்திரமடைந்த பிரதீப் அரிவாளால் சரமாரியாக வெட்டியும் கத்தியால் குத்தியும் இருவரை கொலை செய்ததால் அதிர்ச்சி. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாராபுரம், காங்கேயம் தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவிப்பு. 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவைச் சேர்ந்த விருப்பமுள்ள அதிமுகவினர் மனுக்களை பெற எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை எம்ஜிஆர் மாளிகையில் விருப்ப மனுக்களை பெறலாம் எனவும் அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. விரைவில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை என தகவல். எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில். டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? கூட்டணி பத்தி நாங்க எதுவுமே பேசல. சரி, தொகுதி பங்கீடு முறைப்படி தொடங்கிடுச்சா பேச்சுவார்த்தை? கூட்டணியோ தொகுதி பங்கீடோ நாங்க எதுவும் பேசல. பொதுக்குழு நடந்த விவரங்களை வச்சு பேச. பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்கள் வரும் 14ஆம் தேதி முதல் பெறப்படும் என அன்புமணி அறிவிப்பு. 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பனையூரில் உள்ள அலுவலகத்தில் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்.
மகாகவி பாரதியின் கவிதைகளை துணிவை தூண்டியதோடு தேசிய உணர்வையும் ஒளிரச் செய்ததாக பிரதமர் மோடி பிறந்தநாள் பதிவு. சிந்தனை, சொல், செயல் என அனைத்திலும் புதுமையை நோக்கி விரைந்து தமிழ் சமூகத்துக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதியின் பெருமையை 8 திக்கும் கொண்டு சேர்ப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. குடிமனை பட்டா கேட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை சார்ந்த 1 லட்சம் பேருடன் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும் போராட்டம் வரும் 16ஆம் தேதி நடந்த இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. இந்த வாழ்விட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று வற்புறுத்தி வரக்கூடிய டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனைப்பட்டா கோரும் இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த இயக்கத்தினுடைய நிறைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பட்டா கோருகிற அனைத்து குடும்பங்களுக்கும் மனைப்பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவதாக இருக்கிறோம். சென்னை பனையூரில் ஆனந்த் செங்கோட்டையன் தலைமையில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விஜயின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம், தேர்தல் பரப்புரை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. தாவேக கூட்டணி குறித்த இறுதி முடிவுகளை எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு, தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு அமைப்பது குறித்தும் தீர்மானங்கள். தாவேக தலைவர் விஜய்க்கு நெருக்கமானவரான சினிமா தயாரிப்பாளர் PT செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். விஜயுடன் சுமார் 25 ஆண்டு காலம் பயணித்த PT செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியம். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு DGP-யாக கூடுதல் பொறுப்பை ஏற்றார் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை DGP அபய்குமார் சிங். பொறுப்பு DGP-யாக இருந்த வெங்கட்ராமன் மருத்துவ விடுப்பில் இருப்பதை அடுத்து கூடுதல் பொறுப்பு. காஞ்சிபுரம் DSP சங்கர் கணேசை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கம். உயர்நீதிமன்றத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணையை தொடர்ந்து தலைமை பதிவாளர் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி பழங்குடியின பெண்ணை கடித்துக் கொன்ற ஆட்கொல்லி புலி. மாவனல்லா அருகே சுற்றித் திரிந்த போது வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. நீலகிரி அருகே பிடிபட்ட ஆட்கொல்லி புலியை தங்களிடம் காண்பிக்க கோரி கிராம மக்கள் மறியல். பெண்ணை கொன்ற புலிக்கு மாற்றாக வேறு ஒரு புலியை பிடித்திருப்பதாக சந்தேகம் எழுப்பி வனத்துறைக்கு எதிராக போராட்டம். AK-47 மற்றும் ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. பனங்காட்டு படை கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர். பள்ளிக்கரணை உள்பட அனைத்து சதுப்பு நிலங்களையும் செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் நிறைவு. உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் புரளி என்று கண்டுபிடிப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். காவிரி படுகையில் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் மறியல் போராட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் 2 மணி நேரமாகியும் மருத்துவர்கள் வரவில்லை என்று புகார்.
காலை பணிக்கு வரவேண்டிய மருத்துவர்கள் தாமதமாக வந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த நோயாளிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 96,400 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாயும் கிலோவுக்கு 2,000 ரூபாயும் உயர்ந்து புதிய உச்சம். 1 கிராம் 209 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,09,000 ரூபாய்க்கும் விற்பனை. பிரதமர் மோடியை விரைவில் சந்திக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ. ரஷ்ய அதிபர் புதினை தொடர்ந்து பெஞ்சமினும் சந்திக்க உள்ளதால் முக்கியத்துவம் பெறும் பேச்சுவார்த்தை. நான் என்ன பேச வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முடிவு செய்வதா என கேட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா டென்ஷனான சம்பவம். उनको धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का. इनकी एक एक बात का जवाब मैं दूंगा. கேள்விகளுக்கு உரிய பதில் இல்லாததால் வழக்கத்திற்கு மாறாக அமித்ஷா நேற்று மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டதாகவும் கைகள் நடுங்கியதாகவும் ராகுல் பதிலடி. मेंटली बहुत प्रेशर में है, दबाव में है. वो दिखा कल पार्लियामेंट में, पूरे देश ने देखा. और जो मैंने बातें बोली हैं उसके बारे में उन्होंने कोई मतलब बात तो नहीं बोली, प्रूफ नहीं दिया. हमने நாடாளுமன்ற வளாகத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் தடை செய்யப்பட்ட சிகரெட்டுகளை புகைப்பதாக பாஜக எம்பி அனுராக் குற்றச்சாட்டு. புகார் உண்மையானால் கடும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கண்டிப்பு. नहीं, कोई मान्य सदस्य को कोई भी सर टीएमसी के सांसद पी रहे हैं सर टीएमसी के सांसद सर कई दिनों से लगातार बैठ के पी रहे हैं सर. कोई भी मान्य सदस्य कभी भी ऐसा कोई विषय मेरे पास आएगा तो निश्चित रूप से इस पर मैं निश्चित रूप से कार्रवाई करेंगे. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆபத்தானவர் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் நடவடிக்கையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. சமையலறை கருவிகளுடன் மேற்கு வங்க பெண்கள் தயாராக இருக்குமாறு அழைப்பு. இந்தியா அமெரிக்கா இடையே 2வது நாளாக வர்த்தக பேச்சுவார்த்தை. டெல்லியில் நடந்த உயர்மட்ட ஆலோசனையில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்பு. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக அலுவலகத்தில் இண்டிகோ சிஇஓ பீட்டர் அல்பர்ஸ் ஆச்சர் நாடு தழுவிய விமான சேவை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம்.